படம் வந்து ரொம்ப 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 ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் கோலிவுட் ரேஞ்சுக்கு போயிடுச்சு இந்த படம். சங்கர் சார் அடிக்கிறதுக்கு இங்கே ஆளே இல்லை. சரியா, எத்தனை பாகுபலி வந்தாலும் தமிழ்நாட்டோட பாகுபலி எங்கள் அண்ணன் சங்கர் மட்டும்தான். சரியா, கமல் சாருக்கு இந்த படம் வந்து ஆஸ்காருக்கு போகிறதுக்கு 100% வாய்ப்பு அதிகம். சரியா, அரசியலில் போகிறாரோ இல்லையோ ஆஸ்கருக்கு இந்த படம் கன்ஃபார்மாக போகும். ஓகே, 2026 ஏன்டா சொல்றீங்க? அது எங்க அண்ணன் விஜய் 2026. எங்க அண்ணனுக்கு வந்து நண்பன் படத்தை செமையா பண்ணாரு சங்கர் சார். கமல் சாருக்கு இந்தியன் ஃபர்ஸ்ட் பாட்டு வெண்டாசியா பண்ணாரு. அர்ஜுன் சாருக்கு ஜென்டில்மேன் நம்பர் 1. சரியா, ஜென்டில்மேன்னா அது எங்க அண்ணன் அர்ஜுன் தான். அதே மாதிரி சங்கர் அண்ணன் மாதிரி இனிமே பிரம்மாண்டமாக தம்மா தொண்டு மூஞ்சி வச்சு ஒரு மாதிரி இது பண்ணாலும் மேக்கப்லேயே எங்கள் அண்ணன் வந்து அசத்திடுவார். சரியா, ஒரு ஃபாரினர் கூட எங்கள் அண்ணனுடைய ஒரு டைரக்ஷன் படத்தை பார்த்தாலே அலறி போய் நின்றுப்பாங்க ஃபாரினர்ஸு. சரியா, அதுக்கு தான் சொன்னேன் இந்தியன் 2 ஆஸ்கர் டபுள் ஆஸ்கர் எங்கேயோ போய்டும். சரியா, ட்ரெய்லர் நல்லா இருக்குது ப்ரோ. கமலஹாசன் ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது. அனிருத்தை கொஞ்சம் அந்த சாங்கில் ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் அவர் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ட்ரெய்லரில் பார்க்குற அவர் பிஜிஎம் நல்லா இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அவர் படத்துலேயும் பிஜிஎம்மு சாங்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவரை ட்ரோல் பண்ணி தான் இது பண்ணிட்டாங்க. நம்ம ஏஆர் ரகுமான் மாதிரி இல்லை அப்படின்னாங்க. பார்த்தா ஸ்டாஃப்ஸை பற்றி பேசியிருந்தாங்க. இதில் கொஞ்சம் அரசியல் இதில் இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. அவர் கமலஹாசன் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிறைய கெட்டப்லாம் போட்டிருக்காரு. என்ன தான் 2, 3, 4, 5 கெட்டப் இருந்தாலும் சேனாதிபதி கெட்டப்பில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஃப்ரெண்டு சொன்னாப்புல இப்போ தான் ட்ரெய்லர் வந்திருக்கான்ட்டு இப்போ தான் பார்த்தேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு புள்ள. சங்கர் வந்து சொல்ல தேவையில்ல, ஆனால் நல்லா எடுத்து தரவாப்புல. ஆனால் கண்டிப்பாக பார்க்கலாம், படம் பார்க்கலாம் ப்ரோ. ஆனால் இந்தியன் 1 வந்து சப்ஜெக்ட் வேறு மாதிரி போயிருந்துப்புல. இப்போ 2 பார்த்தா தான் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. படத்தில் ஏதோ இருக்குது, ஆனால் மெயின் மேட்ரு படத்தில் ஏதோ இருக்குது. ஆனால் 2 வந்து ஏதோ சொல்ல வராங்க அந்த படத்தில் 2ல் பார்க்கலாம். ஆனால் ட்ரெய்லர் வந்து இவர் கப்பில் நடிப்பு அரக்கனு எஸ்.ஏ. சூர்யா சொல்ல தேவையில்ல. நம்ம வந்து விஷால் படத்தில் பார்த்தோம் அவரை. அவர் வேறு லெவல் தான். இப்போ இருக்கிற ஃபார்முக்கு வேறு லெவல் தான் வரலாம். அவருக்கு பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதான் மாற்றி அந்த கேரக்டர்லாம் வரப்போல பார்க்கலாம். நம்ம படத்துக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வர படம்லாம் ட்ரெய்லர் வந்து ஏமாந்து போவோம். இப்போ ட்ரெய்லர் விட்டுருக்கு நல்லா இருக்குது. ஆனால் சங்கர் வந்து 90ஸ்லேருந்து ஃபார்மில் இருக்கப்பல. இப்போ தான் யாருமே கண்டுக்கிறது கிடையாது சங்கர். ஆனால் சங்கர் கண்டிப்பாக படம் பார்க்கணும். சங்கர் சாகா படம் பார்க்கணும் கண்டிப்பாக தலை கண்டிப்பாக. ஏன்னா கமல் சார் வந்து முன்னாடி எடுத்த படத்துக்கு நல்ல ஃபார்மில் இருக்காப்புல. ஏன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு நல்ல ஃபார்மில் இருப்பார் அவர். ஆனால் பார்க்கலாம் கண்டிப்பாக தலை நான் ஓப்பனாக சொல்லிட்டா டேரக்டருக்காக படம் பார்க்குறேன் நான். எனக்கு இந்த டேரக்டர் பிடிச்சி போயிடுச்சுன்னா நான் அந்த டேரக்டருக்காக நான் படம் பார்ப்பேன். நான் இந்த நடிகர் அந்த நடிகர் அவன் நடிச்சிருக்கேன் இந்த நடிச்சிருக்கலாம் கிடையாது. நான் வந்து மெயினாக பார்க்குறது வந்து டேரக்டருக்காக தான் படத்தை பார்க்குறது. நான் மெயின் விஷயமா அதுதான் எனக்கு.